ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன என்றும் உண்மையை உறக்கச் சொல்வோம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, இந்த மதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. பிரிவினை உண்டாக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். நம்ம இந்த தம்ப்நெயிலில் வச்ச மாதிரி ஒரு யானை, அந்த யானைக்கு மதம் பிடித்தால் காடு அழியும். அதை மனிதனுக்கு மதம் பிடித்தால் நாடு அழியும், மனித நேயம் அழியும், அன்பு அழியும், அமைதி அழியும். ஏன் இந்த மதம் புகுத்தப்படுகிறது? ஏன் இந்த மதம் விதைக்கப்படுகிறது? ஏன் இந்த மதத்தை அழுத்தமாக்கி ஆயுதமாக்குகிறார்கள்? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதம்னு பேசக்கூடிய முக்கால்வாசி நபர்களை பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒன்று அரசியல் ஆதாயம் இருக்கும், இல்லை ஒரு சமூக பின்னணி இருக்கும். இந்த சமூகத்துக்காக நான் போராடுறேன், நான் ஒரு சமூக போராளி அப்படின்னு அவங்களே அறிவுறுத்திக்கிடுவாங்க. இல்லை, நான் இந்த மதத்துக்காக போராடுறவன், இந்த மதத்தை காப்பாற்ற வந்த ஒரு தியாகி அப்படின்னு நம்மளை இது பண்ணிக்கிடுவாங்க, ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நான் இங்கே கூற விரும்புகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நபர்கள் இந்த மதங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்க மற்றவங்களை, அவங்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த வன்மத்தை மக்கள் மத்தியில் விதைச்சு, அவங்களுக்கு ஒரு பிரிவினர் மேலே இருக்கக்கூடிய தனிப்பட்ட வெறுப்பு, அவங்க வாழ்க்கையில் சில கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கலாம் அந்த மதத்தினர் மூலமாக. அந்த சம்பவங்களை எப்படியாவது மற்றவங்க வாழ்க்கையில் திணிச்சு, அதை வச்சு மற்றவங்களை வச்சு அவங்கள பழி வாங்கிறதுக்கான ஒரு ஆயுதமாக உபயோகிக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. மக்கள் இதற்கு எப்படியெல்லாம் பலியாகிறார்கள்னு பார்த்தீங்கன்னா, பக்தி என்பது எல்லோருடைய மனதிலும் இருக்கும். அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி, சமணமாக இருந்தாலும் சரி, புத்தமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மதமாக, சீக்கிய மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மதமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பக்தி என்பது எல்லோருடைய மனதிலும் இருக்கும். ஆனால் அதுலேயும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. பக்தியை கூடின பக்தி உடையவர்கள், அதாவது பக்தியிலே மிகுந்த பக்தி உடையவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த கும்பலோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக மாறுகிறார்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பக்தி இங்கே ஒரு ஆயுதமாக உபயோகப்படுத்தப்படுது. இவங்க இந்த மதத்தின் மேலே ஒரு பற்றோடு இருந்து இவங்ககிட்ட இதை பேசுகிறாங்களா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இவங்களுக்கு அந்த மதத்தின் மேலேயும் பற்று கிடையாது. இவங்களோட தனிப்பட்ட வெறுப்பு அரசியல் ஆதாயங்களுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மதம் பிடித்த யானை எப்படி காட்டை அழிக்கிறதோ, அதே மாதிரி ஒரு மதம் பிடித்த மனிதனை வைத்து இந்த நாட்டையே அழிக்க முடியும் அப்படிங்கிறத இவங்க எல்லாரும் புரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த மத அமைப்புகளில் முக்கால்வாசி எல்லா மதமும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அன்பு, அமைதி, தனி மனித ஒழுக்கம். இந்த மூன்றும் இந்த மதத்தை எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இது பண்ணி உங்களை தூண்டுதல் பண்ணுறவங்ககிட்ட இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஒரு மதத்தை பற்றி அவங்க சொல்லுவாங்க, இந்த மதத்தை நம்ம எதிர்க்கணும், இந்த மதம் அப்படி இப்படின்னு. ஆனால் அவங்க இதில் பாருங்கள், அவங்க அந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த மதத்தில் கூறப்பட்டிருக்கும் அந்த ஒரு தனி மனித ஒழுக்கத்தையோ அந்த ஒரு அமைதி, அன்பு என்ற விஷயத்தையோ அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதுக்கு நேர்மாறாக நீ இந்த மாதிரி அவங்கள தாக்குதல் பண்ணு அப்படின்னு ஒரு தூண்டுதல் பண்ணுறாங்க. இந்த தூண்டுதல் பண்ணுறது தான் நான் கேட்குறது. ஒரே ஒரு விஷயம், எந்த ஒரு மதத்தினுடைய ஒரு சாயலில், எந்த ஒரு மதத்தினுடைய முக்கியமான நூல், ஒரு இந்துக்களுக்கு எப்படி ராமாயணம், மகாபாரதம் மற்றும் பல்வேறு நூல்கள் இருக்கிறது, எந்த நூல்கள்லையாவது நீ இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள்ட்ட நீ இப்படி நடந்துக்கோ அப்படி நடந்துக்கோன்னு சொல்கிறாங்களா? இல்லை. எந்த ஒரு மதத்தினரை நீ இந்த மதம் மட்டும்தான் இருக்கணும், வேறு மதங்களே இருக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு மத நூல்களையும் இருக்காது. எல்லா மதங்களும் பிறந்தது ஒரு இடத்தில்தான் அப்படின்னு சொல்கிறோம். சில பேர் வழிபடுவது பார்த்திங்கன்னா இறைவன் ஒருவனே அப்படின்னு வழிபடுறவங்களும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இறைவன் ஒருவனே அப்படின்னு வழிபடுறவங்களும் இருக்காங்க.
ஸோ இங்கே நம்ம மனிதநேயத்தை தான் நம்ம கற்றுக்கணுமே ஒழிய, மதச்சார்பின்மையை தான் கற்றுக்கணுமே ஒழிய, மதத்தை வந்து நம்மளோட தனிப்பட்ட விருப்பம். இப்போ நான் ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறேன், என் மதத்திற்கு நான் உண்மையாக இருந்து என்னுடைய மத கடமைகளை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னா அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். இன்னொரு தரப்பினர் இருக்காங்க, அவங்க ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க அந்த மத கடமைகளை நிறைவேற்ற போகிறாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். அப்போ நம்ம என்னைக்கு அவங்களோட மத சார்பு அந்த விஷயங்களில் போய் தலையிடாமல் இருக்கிறோமோ அது வரைக்கும் அவங்க இங்கே வந்து தலையிடாமல் இருப்பாங்க. அவங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நெறிமுறை இருக்கும், அந்தந்த மதங்களில் நெறிமுறைகள். அதை கடைபிடித்து அவர்கள் உங்களுடைய மதங்களை வீட்டிற்குள்ளேயே உங்கள் மதங்களை வைத்துவிட்டு வெளியே வரும்பொழுது ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு மனிதனாகவும், சமூக அக்கறை உள்ள ஒரு நபராகவும், சமூக அக்கறை உள்ள ஒரு மனிதனாகவும், அன்பை போதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராகவும், அறிவால் சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதராகவும், நம்பிக்கை உடைய ஒரு மனிதராகவும் நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வரணும். மதம் என்பது மிகுந்தால் யானைக்கு எப்போவுமே அந்த மதம்ங்கிறது வந்து இருக்கும். ஆனால் அது எப்போ அதிகமாகுதோ அப்போ தான் அதோட மென்டல் இல்னஸ் ஆகி அந்த யானையோட புத்தி பாதிக்கப்பட்டு அது வந்து காட்டில் இருக்கும் மரங்களை தாக்கும், என்னத்தை பார்க்குதோ எல்லாத்தையும் தாக்கும், எல்லா மிருகங்களையும் தாக்க போகும். அது வரைக்கும் யானை பார்த்தீங்கன்னா தன்னுடைய கூட்டத்துக்கு ஆபத்து வராத வரைக்கும் ஒரு அமைதியான மிருகம். ஆனால் எப்போ தன்னோட கூட்டத்துக்கு ஆபத்து வருதோ அப்போ தான் அது தாக்குதல் பண்ணும். அது வரைக்கும் அமைதியான மிருகம்தான் யானை, அவ்வளோ பெரிய பூதாகரமான உருவமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தான் மனிதனும் தன்னுடைய கூட்டத்துக்கு ஆபத்து வராத வரைக்கும் எந்த மனிதனும் வந்து எக்ஸ்ட்ரீமாக போகிறதில்ல. ஆனால் மனிதனுக்குள்ளே இருக்க அந்த மதத்தை தூண்டி அந்த மனிதனை வந்து முடிந்த அளவுக்கு எப்படி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போவதுக்கு இங்கே அரசியல் கட்சிகள் முயற்சி பண்ணுது. நம்மளுடைய அறிவு நமக்கு ஒன்று இருக்குது, 6வது அறிவு ஒன்று இருக்குது. அந்த அறிவு தான் பகுத்தறிவு. பகுத்து இவர்கள் எதற்காக நம்மளை உபயோகிக்க பார்க்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் நாம் இனிமேலும் இந்த மதம் எனப்படக்கூடிய அந்த புதைக்குழியில் விழுந்து மற்றவர்களுடைய கண்ட்ரோலில் போய் நம்ம வந்து அதை வந்து நம்ம அவங்க கண்ட்ரோலில் இருக்குங்கிறதே தெரியாத அளவுக்கு நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் எம்மதமும் சம்மதமே, என் மதம் எனக்கு, உன் மதம் உனக்கு அப்படிங்கிற அந்த கொள்கையிலே போயிடணும். ஓகேவா? இந்த மதம்ங்கிறத வந்து மறந்து நீங்கள் ஒரு பொதுவெளிக்கு வரும்போது மறந்து மனிதனாக பழகுங்கள், மனிதநேயத்தோடு பழகுங்கள். வீட்டிற்குள்ளே நீங்கள் விரும்பக்கூடிய, நீங்கள் மனதில் நம்பக்கூடிய அந்த கடவுளை வணங்குவதும் அந்த கடவுளுடைய பணிவிடைகள் செய்வதும் அது உங்களுடைய விருப்பம். வெளியில் வந்து இன்னொருவரை அதற்கு தூண்டுவதும், இன்னொருவரை என்னுடைய மதத்திற்கு மாற்ற வேண்டும், இல்லை இன்னொரு மதத்தை சார்ந்தவரை வந்து நாம் வந்து ஒரு கீழ்த்தரமாக நடத்துவதும் அது மிகப்பெரிய பாவம் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இது உங்கள் உண்மை என்ன.